நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம செய்ய போகிற இந்த ரெசிபி ஒரு டேஸ்டியான ட்ரெடிஷ்னல் ஸ்நாக்ஸ் தாங்க. 15 வருஷம் முன்னாடி வரைக்கும் ஸ்நாக்ஸ் தேவைப்பட்டால் கடையில் போய் வாங்குற பழக்கம் பரவலாக யாருக்குமே கிடையாது. அதுக்கப்புறம் தான் அந்த கலாச்சாரமே நிறைய வளர்ந்துச்சு. அதுக்கு முன்னாடி வீடுகளில் செய்யக்கூடிய ஒரு ஈஸியான பலகாரம் இது. காலை மாலை மதியம்னு எப்போ வேணாலுமே சாப்பிடக்கூடிய ஒரு ஈஸி ஸ்நாக்ஸ் ரெசிபி. இதை நீங்கள் டிஃபனாகவும் சாப்பிட்லாம். இப்போ இந்த ரெசிபியை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துட்டு அதில் நமக்கு தேவையான அளவுக்கு பச்சரிசி மாவு, இடியாப்ப மாவு வீட்டில் வச்சுருப்போம் இல்லைங்களா, அது 1 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதே சமமான அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு முறுமுறுப்பாக வேணும்னா கோதுமை மாவோட அளவை குறைச்சிட்டு பச்சரிசி மாவோட அளவை அதிகப்படுத்திக்கலாம். சாஃப்டாக வேணும்னா சமமான அளவு எடுத்துக்கலாம். இப்போ நான் சேர்க்கறது வெள்ளைப்பாகு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அதை தேவையான அளவு சேர்த்து இனிப்புக்கு தகுந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இதே போல் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஊற விட்டுடுங்க. தேவைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கணும். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அப்போ தான் பாகு எடுக்க போகிறீங்கன்னா 1 கப் அளவு மாவுக்கு 3/4 கப் அளவுக்கு இனிப்பு சேர்த்துக்கோங்க. அது வெல்லமாக இருக்கலாம், இல்லை நாட்டு சர்க்கரையாக இருக்கலாம். நான் 2 கப் எடுத்திருக்கேன், அதனால் 1.5 கப் அளவுக்கு உள்ள இந்த பாகை சேர்த்துருக்கேன். வெள்ளைப்பாகு எப்படி நம்ம ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். விருப்பம் இருக்கிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு ஆல்ரெடி பாகு செய்ய தெரியும்னா ஈஸியாக இது போல் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்ல சுத்தமான வெல்லமாக இருக்குது, சுத்தமான நாட்டு சர்க்கரையாக இருக்குன்னா நீங்கள் வடிகட்ட வேண்டிய அவசியம்லாம் இல்லை. டைரெக்டாக இதில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலந்து விட்டுக்கலாம். இந்த மாவு கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். கலந்துட்டு உடனே சுட்டிங்கன்னா நமக்கு தோசைகள் சாஃப்டாகவும் இருக்காது, சாப்பிட்றதுக்கு சுவையாகவும் இருக்காது. அதனால் குறைஞ்சபட்சம் இந்த மாவு கலந்துட்டு 1/2 மணி நேரம் நமக்கு ஊறணும். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டைம் கால்குலேஷன் பண்ணி மாவை மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுக்கோங்க. தண்ணியும் ஒரே நேரத்தில் மொத்தமாக சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் ஊறட்டும், அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணும் பொழுது அந்த பதம் தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காக இருந்தாலும் அடை நமக்கு சாஃப்டாக கிடைக்காது. ஏன்னா நம்ம இதில் சோடா உப்பு இல்லை வேறு ஏதாவது பொருட்கள் சாஃப்ட்னஸ்க்கு சேர்க்க போகிறது கிடையாது. இந்த பக்குவத்தில் இருந்துச்சுன்னா போதும். இதில் நான் தேங்காய் துருவல் 2 கைப்பிடி அளவு சேர்க்குறேன். தேங்காவை நீங்கள் பல்லாக கட் பண்ணி சேர்க்குற மாதிரி இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி விருப்பப்பட்டிங்கன்னா சேர்த்துக்கோங்க. முந்திரி திராட்சை விருப்பப்பட்டிங்கன்னா வறுத்து எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க. இதே மாவை நீங்கள் அப்பங்களாக கூட சுட்டு எடுத்துக்கலாம். மாவோட கன்சிஸ்டன்சி இந்த அளவில் இருக்கணுங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் நான். ஏன்னா நம்ம தேங்காய் சேர்த்தோன்னா கொஞ்சம் திக்காக மாறின மாதிரி இருந்துச்சு. அதனால தான். இதுலேயே உப்பு இருந்துச்சு, வெல்லம் இருந்தது இல்லையா, அந்த வெல்லமே லைட்டாக உப்பு சேர்த்து செஞ்ச வெல்லமாக தான் இருந்தது. அதனால் நான் உப்பு சேர்க்கல. இல்லைனா எந்த இனிப்பு பலகாரம் செய்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் ஒரு சிட்டிகை அளவுள்ள உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த இனிப்பு சுவையை நல்லாவே தூக்கி கொடுக்கும். கரெக்டாக மாவு ரெடி ஆகிடுச்சு. தோசைக்கல் வச்சுக்கலாம், நீங்கள் கடாயில் கூட சுட்டுக்கலாம். தோசைக்கல் நல்லா சூடேறின பிறகு சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா நெய் சேர்த்துக்கோங்க. பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் உங்கள் விருப்பப்படி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் இதே போல் செஞ்சு விட்டுடுங்க. மாவை ரொம்ப தேய்க்க வேணாம், தேய்ச்சிங்கன்னா அப்படியே கரண்டியில் ஒட்டிட்டு வந்துடும். மாவு சேர்க்கும் பொழுது தீயை ஃபுல்லாக குறைச்சி வச்சுடுங்க. தோசைகளில் இது போல் ஓட்டையாக வரும். மிதமான தீயில் வச்சு நல்லா வேகட்டும். அடிப்பக்கம் நல்லா செவந்து வரும். நமக்கு ஓரங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்த பிறகு மேலே இது போல் நெய் கொஞ்சம் விட்டுட்டு லைட்டாக தூக்கி விட்டிங்கன்னா தோசை எடுக்க வரும். அதை செக் பண்ணிவிட்டு திருப்பி போடுங்க. சப்போஸ் உங்களுக்கு தோசை கல்லிலேயே இது ஒட்டிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்து பாருங்கள். சில சமயம் கோதுமை மாவு அதிகமாகிடுச்சினாலுமே நமக்கு தோசைகள் ஒட்டிக்கும். 2 பக்கமும் இது போல் நல்லா செவந்து வந்த பிறகு எடுத்து சர்வ் பண்ணிடலாம். இந்த வெள்ளை தோசை சூடாக சாப்பிட்றதுக்கும் நல்ல சுவையாக இருக்கும். ஆறின பிறகும் சாப்பிட்லாம். நீங்கள் இன்றைக்கி செஞ்சிங்கன்னா நாளைக்கு மதியம் வரைக்கும் கூட வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட 1.5 நாளுக்கு நல்லாவே இருக்கும் ரூம் டெம்பரேச்சரில். சாஃப்டான அதே சமயத்தில் ஈஸியாக வீட்டில் செய்யக்கூடிய இந்த சுவையான தோசையை உங்கள் வீட்டு குட்டீஸ்களுக்கும் பெரியவங்களுக்கும் செஞ்சு கொடுத்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். உடனே போர் அடித்தா டக்குன்னு கடையில் போய் வாங்கி பேக்கெட் ஃபுட்ஸ் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. இந்த ரெசிபியை யாரெல்லாம் உங்களோட சின்ன வயசில் சாப்பிட்ருக்கீங்க
அம்மா செஞ்சு கொடுத்து சாப்பிட்டீங்களா இல்லை பாட்டி செஞ்சு கொடுத்து சாப்பிட்டீங்களான்றதை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.